இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு மேல ரேவதிக்கு எதுனா ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னக்கா, கார்த்தியும் ரேவதியும் பேசிட்டு போனதே நினைச்சு தூங்காம இருக்கியா? ஆமா சந்திரா, அவன் என் முகத்துக்கு நேரா என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிட்டான். அவன் பேசினது மட்டும் இல்லாம என்னோட சொந்த பொண்ணையும் எனக்கு எதிரா வந்து பேச வச்சுட்டானே. அத நினைச்சு பார்க்கும்போதுதான் என் மனசுக்குள்ள ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. அவனோட இந்த தலகணத்தையும் கர்வத்தையும் அடக்கணும்னு நினைச்சுதான் போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கடைசியில இப்படி நடந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை நினைச்சு நீ ஏக்கா கவலைப்படுற? போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி வந்து ரிலீஸ் பண்ண வச்சுட்டாருன்னு தான் அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சியா? கண்ணு முன்னாடி என் பொண்ணு கூட அவன் வந்ததும் பேசினதும் தான் எனக்கு ஞாபகமாவே இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னா என்னால யோசிக்கவே முடியல சந்திரா. அக்கா, எனக்கு ஒரு யோசனை சொல்லலாமா? நீயும் ரேவதி இங்க வந்துடணும்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கடைசியில ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்கே. இல்லக்கா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல குழப்பம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? ரேவதி கல்யாண விஷயத்துல ஊர்ல ஏற்கனவே நடந்த பஞ்சாயத்து உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. 2 பேருமே நீங்க கணவன் மனைவி இல்லன்னு ஊர்க்காரங்க காசை வெட்டி போட்டு முறைப்படி பிரிச்சுதானே வச்சாங்க. அன்னைக்கு அந்த 2 பேருமே அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி 2 பேரும் கணவன் மனைவியா வாழ முடியும்னு கேட்டு உடனே பஞ்சாயத்தை கூட்டி நீ நியாயத்தை கேளு. சந்திரா, போலீஸ் ஸ்டேஷன்லயே முடியாத ஒரு விஷயம் இங்க மட்டும் எப்படி? அக்கா, ஊர் பஞ்சாயத்து தீர்ப்ப காத்துல பறக்க விட்டுட்டு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டதை கூட இவன் மதிக்காம என் பொண்ண மயக்கி தூக்கிட்டு போயிட்டான்னு நீ பெரியவங்க கிட்ட போய் புகார் கொடு. நீ சொல்றதுல நியாயம் இருக்கதான் செய்யுது. அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டிடலாம்னு சொல்றியா? நீ பஞ்சாயத்தை கூட்டினா ஊரே ஒண்ணு கொடுங்கா. நாம நியாயம் கேட்டு பஞ்சாயத்துல வந்து நிக்கும் போது அந்த கார்த்தியால என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? ஸ்டேஷன்ல எஸ்பியை வச்சு தப்பிச்ச மாதிரி ஊர் பஞ்சாயத்துல அவனுக்கு யார் உதவி பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்து தீர்ப்ப மீறின ஒருத்தனா ஊர் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரேவதியும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு உன் கூட வந்துதான் ஆகணும்.